மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். திருக்கோவிலூரில் துணை ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சி. திருக்கோவிலூர் மார்ச் 8. திருக்கோவிலூரில் நிலப்பிரச்சினை தொடர்பாக குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த கீரனூரை சேர்ந்தவர் கிருஷ்ணன் மகன் ஏழுமலை, வயது 43. இவருக்கு கடந்த 2006ஆம் ஆண்டு நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு பட்டா வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இடம் முறைகேடாக பட்டா வழங்கப்பட்டிருப்பதாகவும் ரத்து செய்ய கோரி சந்தப்பேட்டையை சேர்ந்த மோகன் என்பவர் திருக்கோவிலூர் சார் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மனுவை விசாரித்த சார் ஆட்சியர் ஆனந்தகுமார் சிங் இவ்வழக்கு தொடர்பாக இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டார். வட்டாட்சியர் அறிக்கையின் அடிப்படையிலும் கிராம கணக்குகளின் அடிப்படையிலும் நேரடி விசாரணையின்படி சம்பந்தப்பட்ட இடம் ஏழுமலை என்பவருக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து பழைய நிலையிலேயே வைத்திட சார் ஆட்சியர் கடந்த மாதம் உத்தரவிட்டார். மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அறிந்த ஏழுமலை அவரது மனைவி மகாலட்சுமி, வயது 38, மகன் தயாநிதிமாறன், வயது 18, மகள் பிரீத்தி ஸ்ரீ, வயது 13 ஆகியோர் நேற்று காலை 11 மணியளவில் திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அலுவலக ஊழியர்கள் மற்றும் போலீசார் அவர்களின் உடலில் தண்ணீரை ஊற்றி சமாதானப்படுத்தினார். மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என வருவாய்த்துறை மற்றும் போலீசார் தெரிவித்தனர். இதனை கேட்ட ஏழுமலை மறுத்து குடும்பத்துடன் ஆர்டிஓ அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பணி செய்ய விடாமல் தடுப்பதாக வருவாய்த்துறை அலுவலர்களின் புகாரை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் நரசிம்ம ஜோதி மற்றும் போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். இதனால் சார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்புடன் காணப்பட்டது. பட விளக்கம். திருக்கோவிலூர் அடுத்த சந்தப்பேட்டையில் சார் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தீக்குளிக்க முயன்ற குடும்பத்தினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நன்றி.